வாழை திரைப்படத்தின் 2ஆம் பாகம் நிச்சயம் வெளிவரும் என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் வாழை திரைப்படத்தின் 25ஆம் நாள் வெற்றி விழா நடைபெற்றது. இதில் படத்தில் பணிபுரிந்த அனைத்து கலைஞர்களும் பங்கேற்றனர். அவர்களுக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் நினைவு பரிசினை வழங்கினார். இதனையடுத்து மேடையில் பேசிய அவர், தன்னிடம் ஏராளமான கதைகள் உண்டு, அனைத்தையும் சொல்லிவிட்டுதான் போவேன் என்றும், தான் போன பின்பு தன்னால் உருவாக்கப்பட்டவர்கள் இந்த பயணத்தை தொடர்வார்கள் என்றும் தெரிவித்தார். முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்கு. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு முட்டி சொல்லிட்டு தான் நான் போவேன். ஓகேவா? நான் போகலான்னு முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேர்த்தை உருவாக்கியிருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது மாற முடியாது. இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த மக்களை காப்பாற்றினாங்க. உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாற்றினாங்க. ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரூர், பேட்மா நகரம், இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது. இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்குது. சும்மா வாழை 2 வரும். வாழை நான் அது சிவஞானம் வச்சே எடுப்பேன், பொன்வேல் வச்சே எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது உங்களை இன்னும் பயங்கரமாக என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.